பாராளுமன்றத்தில் சமீபத்தில் தயாநிதி மாறன் அவர்கள் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். நீங்க பார்த்திருப்பீங்க 2 நாட்களுக்கு முன்பு என்ன பேசினார். ஐயா நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து உங்க தோப்பனார் பணம் என்று சொன்னார். நீங்க கவனிச்சீங்களா? உங்க தோப்பனார் பணம் என்று சொன்னார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்ணியமிக்க ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அவங்க திரும்ப பேச போறது கிடையாது. ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்களை பாராளுமன்றத்தில் வச்சு உங்க தோப்பனார் பணமான இந்த தொகுதியினுடைய எம்பி தயாநிதி மாறன் கேட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் பதில் சொல்லவில்லை என்றால் ஒரு பெரும் தவறு செய்கின்றனர். இன்னைக்கு அண்ணன் தயாநிதி மாறன் அவரை பார்த்து கேட்கிறேன், அண்ணா இன்னைக்கு நீங்க அரசியல் இருக்க ஒரே ஒரு காரணம் சன் ஆஃப் முரசொலி மாறன் என்கின்ற ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும்தான். அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு அரசியல் இலக்கணம் கிடையாது. 2011 அமைச்சரவையிலிருந்து நீங்க வெளியே வந்த பொழுது சொந்த காரணத்திற்காக வெளியே வரேன்னு சொன்னீங்க. ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் நீங்கள் ஊழல் செய்து 2011 கேபினட்டிலிருந்து துரத்தப்பட்டீர்கள் என்பது இந்த தொகுதி மக்களுக்கும் தெரியும், தமிழக மக்களுக்கும் தெரியும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க தோப்பனார் சொன்னாரா பதவியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வாங்க அப்படின்னு? நீங்கள் அமைச்சராக இருந்த பொழுது பிஎஸ்என்எல் டெலிபோன் லைன் கனெக்ஷனை உங்களுடைய சன் டிவியினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தினீங்க. உங்க தோப்பனார் சொன்னாரா பிஎஸ்என்எல் லைன் கனெக்ஷன் எடுத்து சன் டிவி கொடுங்க அப்படின்னு? சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலரை பார்த்துவிட்டு நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவர்களான்னு சொன்னீங்க. உங்க தோப்பனார் சொன்னாரா தாழ்த்தப்பட்டவர்களா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி தோப்பனார் சொன்னார்கள். எங்களுக்கும் அதே மொழியிலே பதில் பேச தெரியும். ஆனால் சேவை இல்லாம ஒரே ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு சர்டிபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு சென்னை நகரனுடைய எம்பிக்களாக இருந்து இன்னைக்கு சென்னை நகரை பால்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி. அதனால் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த கடுமையான உழைப்பு நம்முடைய தலைவர், இந்த யாத்திரையினுடைய சங்கல்பம், குறிப்பாக நம்முடைய சென்னை மாநகரில் 3 எம்பிக்களும் கூட நரேந்திர மோடி அவருடைய கனவை ஆதரிக்கக்கூடிய எம்பிக்கள் நமக்கு வர வேண்டும். அதன் மூலமாக புதிய ஒரு சென்னையை நாம் கட்டியமைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான 200வது தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, தொடர்ந்து 34 தொகுதிகள் இருக்கிறது. சரித்திரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். 234வது தொகுதியிலே சரித்திரம் நிச்சயமாக தமிழகத்திலே நடக்கும். நாம் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை நீங்கள் எல்லாம் அளித்திருக்கின்றீர்கள். மறுபடியும் ஒரு முறை நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களை அவருடைய கடினமான சூழ்நிலையில் பாராளுமன்றம் அனைத்து இடத்திலும் கூட தேவைப்படுகின்றார். இருந்தும் சொன்னபடி 200வது தொகுதிக்கு வருகின்றேன் என்று சொல்லி நமக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கிவிட்டு டெல்லியிலிருந்து இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கின்றார்கள். நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களுக்கு மறுபடியும் எங்களுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரதனையின் புகழ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.